ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ரித்வாக்கு வந்துட்டு ஒரு நியூ கேம் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னா க்ளே தான். அதுதான் வந்துட்டு இப்போ ரித்வாக்கு பிரிக்க போகிறோம். சர்ப்ரைஸ் கேம். பயப்படாது, அப்படிதான் பேசுவாங்க, பயப்படாது. ஆமாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும். இதோட லிங்க் வந்துட்டு நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். ரித்தோட ரியாக்ஷனை பாருங்கள். என்னது? என்னது? அப்பா அப்பா ஓபன் பண்ணி தருவாங்க. இது அது ஏதோ மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா, பாரு. இரு 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 பாரு, அந்த மாதிரி ஏதோ மிக்ஸ் பண்ணணும். இரு இரு வரும் வரும், அது ஏதோ மீது படிச்சு பார்த்து பண்ணுமா. ஏதோ மிக்ஸ் பண்ணி தான் இந்த க்ளே கொண்டு வரணும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ளூ கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு 10 ml எடுத்து இதில் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 30 ml தண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. 30 ml தண்ணி வந்துட்டு அதோட ஊற்றிடணுமா. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சரோட இந்த கலர் ஏதாவது ஒரு கலர் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரித்வா பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். மிக்ஸ் பண்ணியாச்சா? மெதுவாக பண்ணு. இந்த இதோட இந்த கார்ன் பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லலை. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கப்பில் வந்துட்டு ஸ்லைம் மேக்கிங் பவுடர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இதோட வந்துட்டு 15 ml ஹாட் வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. நல்லா தண்ணி சுட வச்சு ஊற்றிக்கோங்க. இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு இதில் ஊற்றிடணுமா. இதை வந்துட்டு இதில் இப்போ ஊற்றிடலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வருது. இப்போயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இப்படி வந்துருச்சு, ஜெல்லி மாதிரி. இதா இப்படி இருக்குது. இங்கே பாரு, கலர் ஸ்லைம் வந்துருச்சு. ஒடியா விளாட்லாம். இதை தொட்டு பாரு, தொட்டு பாரு, எடுத்து பாரு. ஓ மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு, அதையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நிறைய ஷேப்ஸ் பண்ற நீ. இதை வச்சு இதான் பண்ணிட்டு இருக்கார் சார். நல்லா தான் இருக்கு. பட் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி. இவ்வளோண்டு குட்டியாக தான் வந்துருக்கு. இந்த மாதிரி 3 கலர் வரும். சரி. இப்போ நெக்ஸ்ட் கலரும் செஞ்சாச்சு. இதுதான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா தண்ணி மாதிரியே இருக்குல்ல, பட் வந்துட்டு அப்படியே எடுத்து இது பண்ணலாம், விளாட்லாம். அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பசங்களுக்கு நல்ல ஜாலியாக தான் இருக்கும் விளையாடுறதுக்கு. பாருங்க 3 கலரும் பண்ணியாச்சு. இப்படிலாம் ஒட்டாது.
நல்லா இருக்குல்ல? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசால் தடவிட்டு கொஞ்சம் இப்போ ஃப்ரை பண்ணிட்டு மீதி வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஒரு 3-4 டேஸ் கழிச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது போட்டுற வேண்டியதான் ஃபிஷ்ஷு. இந்த தடவை வந்துட்டு நான் கொஞ்சம் வேறு மெத்தடில் பண்ணுறேன். அக்கா வந்து ஒரு ரெசிபி சொன்னால், ஸோ அதை தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை இது வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அது ரித்வா வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். ரித்வா பின்னாடி போய் பாரு. கோ பேக். இப்போ மணி வந்துட்டு 1 மணி ஆகுது. ஆமாம், அம்மாவும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அப்புறம் ரித்வாக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி மதியம் வந்துட்டு ஒரு படத்துக்கு போகிறோம். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரத்தில் கழுவி வச்சு. எப்படி சொல்லணும்? வெரி குட். போடுறாரு. வந்துட்டு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ஃப்ரை மட்டும் இப்போ பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே செம்மையாக இருக்குல்ல? கிளம்பிட்டோம் படத்துக்கு. கண்ணம் கொள்ளையடித்தால் படம் இருக்குல்ல, அதுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். அதுதான் பார்க்க வந்திருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா என்டர்டெய்னிங்கான படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா போணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடைசி ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு நல்லா சூப்பராகவே போணுச்சு. கௌதம் வாசுதேவன் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு செம்ம சூப்பராகவே இருக்கு. ஓவராலாக பார்த்தா 8 கொடுக்கலாம் 10க்கு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் யாருன்னு தெரியல, எல்லாமே ஓவராலாக படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாம் தேட்டரில். இன்றைக்கி நைட் டின்னர் வந்துட்டு ஆப்பமும் தேங்காய் பால் தான். அதனால் தேங்காய் பால் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபியும் ஏற்கனவே இருக்குது. லைட்டாக தான் அம்மா வந்துட்டு மாவு கொடுத்து விட்ருந்தாங்க, அப்பா மாவு. சரின்னு சொல்லிட்டு அதே வச்சுக்கிட்டாச்சு. இங்கே எல்லாரோடைய ஃபேவரட் தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம். ஊற்றி எடுத்துட்டா மேலே ஊற்றலாம்ல? எங்களுடைய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.